ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை கொண்டக்கடலையும் காலிஃப்ளவர் வச்சு குருமா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வரட்டும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிச்சிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். சூட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பட்டை போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். 150 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கிளறி விட்டுக்குங்க. தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். சோம்பும் கசகசாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதை இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் விதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய வெள்ளை கொண்டக்கடலை காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.